பிக் பாஸ் 8க்கான ஆயத்த பணிகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்க நேரத்துல, கமல் சார் வந்து தான் விலகிட்டேன்னு சொன்ன பிறகு யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நெறைய வந்து வாக்குவாத பொருள் நடந்துட்டு இருந்த நேரத்துல, பார்த்திபன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நம்ம நேத்து சொன்ன மாதிரி சரத்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்திருக்குது. அப்புறமேட்டு சூர்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு போயிருக்கு. அப்புறமேட்டு சிம்பு அவர்கள பத்தி பேசியிருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிட்ட வந்து நின்றுருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து இப்பதான் அவரோட கரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான இடத்த நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹிந்தியில வந்து ரொம்ப ஃபேமஸான ஜவான் படத்துல வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்லாம் கிடைச்சது. அவருடைய சம்பளமும் பெரிய அளவுக்கு கணிசமாக உயர்ந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸின்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஒண்ணு ஹிந்தியில பண்ணாரு. அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதோட 2ண்ட் பார்ட் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி வந்து பக்கமா அந்த மேரி கிறிஸ்மஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஹிந்தியில. அது ஓரளவுக்கு பேசப்பட்ட படம் தான். நல்ல படம். ஆனா பெரிய அளவுக்கு ஓடல. ஆனா படம் பார்த்தவங்க படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி டாக்லாம் வந்து இருந்துச்சு. அப்ப என்ன முடிவு பண்ணார்னா, விஜய் சேதுபதி தன் லைஃப்ல வந்து தமிழ்ல ஒரு படம், ஹிந்தியில வந்து வருகின்ற வெப் சீரிஸ் அது மாரி ஒரு விஷயத்த மட்டும் டார்கெட் பண்ணிட்டு, அ அதே ஆங்கிள்ல வந்து போணும். கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண மாட்டேன், வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்கு அவர் வந்துட்டதா சொல்லியிருந்தாரு. ஸோ வருஷத்துக்கு ஒரு படம், அப்புறம் வந்து ஏற்கனவே கமிட் ஆன வெப் சீரிஸ் இந்த மாரி வந்து பண்ணிட்டு, மத்த விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப பிக் பாஸ் அப்படிங்கிற வந்து ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 100 நாட்கள் வருது. அ அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 4, 5 வாரங்கள் தான் அவருக்கு வந்து மொத்தமாவே இருக்கும். ஆக ஒரு 10, 13 நாள் இல்ல மேக்ஸிமம் 14 டேஸ்க்கு மேல அவருக்கு வந்து ஷூட்டிங்கே இருக்காது. ஸோ அந்த 15 நாளு பிளஸ் அவங்க வந்து அந்த 100 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வைப் அது மட்டுமே வருஷத்துக்கு மெயின்டெயின் பண்ணிட்டு, மீதி 200 நாள்ல வந்து ஷூட்டிங் வச்சு மெயின்டெயின் பண்ணி அவரால பண்ண முடியும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 8 படம் பண்ணவர் விஜய் சேதுபதி. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு படத்தோட ஷூட்டிங் போயிட்டு வர மாரி தான் பிக் பாஸோட ஷூட்டிங்கு. ஆனா இந்த மாரி பிக் பாஸ் மாதிரியான ஒரு ப்ரோகிராம்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுல வருகின்ற இந்த நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நெறைய பண்பட்டுருக்காரு. நம்மள மாரி ரொம்ப கீழ இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. 7, 7 1/2 வருஷத்துக்கு மேல வந்து சினிமாக்காக முயற்சி பண்ணி, அது மூலமா தான் வந்து வாய்ப்புகள் வந்து கிடைச்சு, வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்காரு. ஸோ அவருடைய பல பேட்டிகள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நம்மள மாரி ஒரு மனுஷன் வந்து கீழ இருந்து மேல போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆச்சு. அவர் வந்து அந்த ஃபேன்ஸுக்கு முத்தம் குடுக்குறதுலேருந்து, அவர் கூட நடிச்சவங்களுக்கு முத்தம் குடுக்குற வரைக்கும், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த அன்போட ஹேண்டில் பண்ற விதம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ரொம்ப நெருக்கமாக்குச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஸ்டார் வேல்யூவ கொஞ்சம் கம்மி பண்ணுச்சு. ஏன்னா, ஒரு ஸ்டாரா இருக்கும்போது மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா கீழ இறங்கி பழகும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஸ்டார் அப்படிங்கிற இடத்த விட்டு தாண்டி வந்து மக்கள் ஸ்டார்ங்கிற இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. நம்மள மாரி மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது, தியேட்டருக்கு வர ஆடியன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா குறைவாங்க. எப்படின்னா, நம்ம ரொம்ப கீழ இறங்கி போகும்போது என்ன ஆயிரும்னா, அந்த மேல இருக்கிற அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அப்ப விஜய் சேதுபதி அத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்ப தான் அவர் புரிஞ்சிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்க போய் நம்ம படம் நடிக்கும்போது, ஒவ்வொரு படத்துலயுமே மக்கள் வந்து உள்ளுக்குள்ள நம்ம விஜய் சேதுபதிட்டருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி உள்ள வராங்க. அது கிடைக்காம போயிருது அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து ஹீரோவா நடிக்கும்போது படம் ஓடாம போயிரும். ஸோ இது வந்து அதுதான் அவரோட படத்த வந்து நெறைய படங்கள் வந்து தோல்வி படமா மாறதுக்கு உண்டான காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டு தான், வெறும் ஹீரோவ மட்டும் தான் படம் பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்ல விஷயம். அது லைஃப்ல வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நம்பலாம். இந்த பிக் பாஸ்ல வருகின்ற விஷயங்கள் ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, பிக் பாஸுக்குள்ள வர அந்த கேள்வி கேட்கிற தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரும்போது, பிக் பாஸ்க்குள்ள ஏதோ ஒரு ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு, கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா, பெரிய பிரச்சனை ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கங்களேன், யாராவது சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் வீக்கெண்ட் வந்தா கமல் சார் போட்டு கிழிச்சிருவாரு. கேள்வி கேட்டுருவாரு, பயங்கரமா திட்டிருவாரு அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமான ஒரு பில்டப்லாம் வரும்ல. அந்த பேர வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணும்போது வாங்குறோம். அதுக்கு அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாருங்கிறது தான் இப்ப முக்கியம். அதுக்கு அவர் வந்து தயாராகிக்கணும். எப்படியும் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் குடுத்துருவாய்ங்க. அத படி தான் அவங்க வந்து வொர்க் பண்ண போறாங்க. ஏன்னா, என்ன ஸ்கிரிப்ட்னா என்ன நடந்துச்சு, என்ன ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயில் காட்டிற போறாங்க. அத வச்சு தான் அவங்க பேச போறாங்க. அப்படி இருந்தால் கூட, அந்த கேள்வி கேட்கிற தன்மையில வந்து இன்னும் பவர்ஃபுல்லான பல விஷயங்கள வந்து கொண்டு வரணும். தனக்குன்னு ஒரு பாணிய கொண்டு வரணும். இப்ப கமல் சார ஞாபகப்படுத்துற மாரி இல்லாம, விஜய் சேதுபதி தனக்குன்னு ஒரு ஃபார்மேட்ட புடிச்சு, அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ வந்து கேதர் பண்ணணும். ஆனா 1 வருஷம் கேதர் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இன்னும் வயசு இருக்கு. இன்னும் எத்தன வருஷங்கள் வேணாலும் வந்து பிக் பாஸ் பண்ண முடியும். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, விஜய் சேதுபதி பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்து டிஆர்பியும் கரெக்ட்டா கொண்டு வந்து சேர்த்த முடியிற அளவுக்கு அவருக்கு வந்து பல்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இன்னும் அடுத்த வருஷம் வர வர அவரோட சேலரி இன்கிரீஸ் ஆகப்போது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமும் வந்து இன்கிரீஸ் ஆகப்போது.
ஏன்னா பிக் பாஸுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஆனா அத செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து விஜய் சேதுபதி கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, பான் வித் சில்வர் ஸ்பூன் மாரி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாக்குள்ள நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு. பட் ஆனா, அந்த ஏழ்மையான வாழ்க்கையெல்லாம் வந்து நெறைய வந்து பார்த்துட்டு அந்த மாரி வந்தவர் கிடையாது. அவர் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகாராஜா வீட்ல தான் பொறந்தார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ, ஏதோ அரண்மனையில ஏதோ பொறந்தாருன்லாம் சொல்லுவாங்க. ஸோ, விஜய் சேதுபதி வந்து நம்மள மாரியே ஒரு வாழ்க்கைய வந்து 30 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து முடிச்சவர். கல்யாணம் ஆகி 2 குழந்தை பொறக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு ட்ரை பண்ற அந்த மனுஷன். ஸோ, இந்த லாஸ்ட் ஒரு 10, 13 வருஷமா தான் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. இந்த 10, 13 வருஷத்துக்குள்ள அந்த அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, நம்மள மாரி ஒரு மனுஷன், நம்மள மாரியே ரொம்ப கஷ்டப்பட்டு கீழ இருந்து மேல வந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால, விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இதுல வந்து ஓரளவுக்கு அவர் சக்சஸ் பண்ணிட்டாருன்னா, பெரிய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அந்த பாசிட்டிவிட்டி கண்டிப்பா விஜய் டிவிக்கு ஒரு டிஆர்பிக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, கமல் சாருக்கு வந்து கிடைச்ச ஸ்பான்சரு அந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளம்பரத்துக்குன்னு வந்த அந்த அந்த வருமானம் இருக்குல்ல, அது வந்து விஜய் சேதுபதிக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ, கமல் சார் வந்து ஓரளவுக்கு வந்து வார்த்தைகள் சொல்லி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா அது வந்து அந்த ஸ்பான்சர் அப்படியே கன்டின்யூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு சீசனுக்காச்சும் கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுவாங்க. அடுத்த சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமல் சார பொறுத்தவரைக்கும், இதுல வந்து எப்படின்னா, தெலுங்குல வந்து பிக் பாஸ்ல வந்து அவர் போயிட்டு வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா போயிட்டு வந்திருந்தாரு. இங்க நடத்திட்டு இருக்கும்போது கூட. ஸோ அதே மாதிரி இப்ப விஜய் சேதுபதி நடத்துறாரு அப்படின்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டா வந்து வராரு அப்படிங்கும்போது, அந்த எபிசோட் இன்னும் பயங்கரமா பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய சக்சஸ் ஆன ஆட்களையும் உள்ள கொண்டு வருவாய்ங்க. ஏன்னா, ஒரு ப்ரோகிராம் எப்படி டிஆர்பி கொண்டு வரணும்னு சொல்லி வந்து விஜய் டிவிக்கு தெரியும். எண்டமாலுக்கு ரொம்ப அற்புதமா தெரியும். எண்டமால் தான் அந்த கம்பெனியோட பிக் பாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றவங்க. அவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா தெரியும். ஸோ, பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி பழைய ஆளுங்கள்லாம் யாரெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ வந்து டெவலப் பண்ண காரணமா இருந்தாங்க, அவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள கூட்டி வரும்போது ரொம்ப அற்புதமா வந்து ரீச் ஆகும். ஏன்னா, குக் வித் கோமாளில கடைசியா விஜய் சேதுபதி வந்து ஒரு ப்ரோகிராம்ல போய் கலந்துக்கிட்டாரு. அது கூட வந்து பார்த்தேன். அந்த சுஜிதாக்கு வந்து ஒரு ரெசிபிலாம் குடுத்தாங்க. அதெல்லாம் ரீல்ஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமா ஓடுச்சு. அந்த கிரீன் கலர்ல ஏதோ ஒரு சிக்கன் 65 வந்து ஒரு ரெசிபி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது பயங்கரமா ஓடுச்சு. ஸோ, விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஈஸியா கம்யூனிகேட் பண்ற பெர்சன் தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, சன் டிவில 2 ப்ரோகிராம் பண்ணாப்புல. மாஸ்டர் செஃப் பண்ணாரு. அது ஒண்ணும் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. அவருடைய வாய்ஸ்க்கு அது செட் ஆகலன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோகிராம் பண்ணாரு. ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ ஒண்ணு பண்ணாரு. அதுவும் பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா, அந்த ஆடியன்ஸ ஹோல்டு பண்றதுங்கிறது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு வித்தை. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டோன் இருக்கு. அதுக்குன்னு வந்து ஒரு பல்ஸ் இருக்கு. அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் விஜய் சேதுபதி நமக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறனால மட்டுமே அத பார்க்க முடியாது. அதையும் மீறி வந்து அவர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் அந்த ப்ரோகிராம் மேல வந்து வர வைக்கிறதுக்கு உண்டான தாட் ப்ராசஸ் அவருக்கு வரணும். அத வந்து அவர் கத்துக்கணும். நெறைய அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். சும்மா வந்து வெறும் ஃபேம் இருக்கு அப்படிங்கிறனால மட்டும் பண்ணிட முடியாது. வெறும் ப்ரமோஷன் மெட்டீரியல்னால மட்டுமே பண்ணிட முடியாது. அதுக்கு அவரும் கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி விஜய் சேதுபதி தனக்குன்னு ஒரு அடையாளத்த புடிச்சுக்கிட்டாருன்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட்டா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கும் கன்டென்ட் நெறைய கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு வாரமும் வந்து பேசுறதுக்கு நெறைய இருக்கும். 100 நாட்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் 100 நாட்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே பிக் பாஸ்க்காக ஒதுக்குற மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்காங்க. படங்கள் பார்த்து டயர்ட் ஆயிடுறாங்க. சீரியல் பார்த்து டயர்ட் ஆயிடுறாங்க. கடைசியில இது நமக்கு இந்த ஒரு ப்ரோகிராம் மட்டும் தான் ரியாலிட்டி ஷோ இருக்கு. நம்மள மாரியே 4 பேர் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளும் சண்டை போட்டுக்கிற மாரி இவங்க சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிறனால பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஆக இந்த ப்ரோகிராம இப்போதைக்கு 100% விஜய் சேதுபதி தான் பண்ணுவார் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. சீக்கிரம் வந்து அதுக்கான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டா வந்திருந்தா அத நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் வாழ்க தமிழ் சின்னத்திரை சினிமா! நன்றி, வணக்கம்.